ஹாய் பியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்னோ. இன்றைக்கி நம்ம டேக்குக்கு ஒரு ஒன்றாக பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப டேஸ் ஆச்சுல்ல, இன்னும் என் வாய்ஸ் அப்படியே தான் இருக்குது, லைட்டாக க்யூர் ஆகலை. உங்களுக்காக கொடுக்கணும்ல, ஸோ அதான் வந்துட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு நீங்கள் எவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்டோரி கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். இது ஒரு ஃபீல் குட் ஸ்டோரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதை கொண்டு வந்திருக்கேன். அண்ட் நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ரெகுலர் ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு வரும். ஓகேடா, இப்போ ஒரு குட்டி இன்ட்ரோவோட அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதில் டாப் யாருன்னு பார்த்தா நம்ம ஜேகே தான். ஸோ நம்ம ஜேகே எப்படின்னா ரொம்ப ரூடான ஒரு கேரக்டர், ரொம்ப கோல்டு. ஸோ அவர் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார். நம்ம டீ வந்துட்டு அதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டு, ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அமைதியான ஒரு கேரக்டர். இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு வீடு தான். அங்கே ஒரு பர்சன் அப்படி ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. அந்த பர்சன் இப்போ அப்படியே ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு அவங்க ரூமை விட்டு வெளில வராங்க. ஐயோ, இந்த பையன் இருக்கானே, என்னதான் பண்ணிகிட்ருக்கான் இவன்? இன்றைக்கி கூடமா இவ்வளோ லேட் பண்ணுவான்? ஃபங்க்ஷனுக்கு போகணும் நான் எவ்வளோ டைம் சொன்னேன், என்ன பண்ணிகிட்ருக்கானோ அப்படின்ட்டு இப்போ அப்படியே இன்னொரு ரூம் பக்கம்தான் அப்படியே போகிறாங்க ஃபாஸ்ட்டாக. இன்னும் குழந்தையாகவே இருக்கான் இவன்லாம், என்னதான் பண்ணுறது இவனை? ஐயோ கடவுளே அப்படின்ட்டு அந்த ரூமை போயிட்டு அப்படியே நாக் பண்ணுறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்க நீ? டயாங், டோரை ஓப்பன் பண்ணு. இப்போ நீ டோரை ஓப்பன் பண்ண போறியா இல்லை நான் உள்ளே வரட்டுமா? வெளில நின்று அப்படியே கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸோ அந்த சைடில் இருந்து ஒரு பர்சன் அவ்வளோ ஸ்லோவாக இப்போ அப்படி அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாரு. அவர் ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் தான் போட்டிருக்காரு. அது அவருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஒயிட் கலர் ஷர்ட் ப்ளஸ் பிளாக் பேண்ட் போட்டிருக்காரு. இப்போ அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு பியோர் ஸ்மைல் பண்ணுறாரு. என்னம்மா, ஏன் இப்படி கத்திகிட்ருக்கீங்க? என்ன டயாங், ரெடி ஆகிறதுக்கு உனக்கு எவ்வளோ நேரமா? நான் கொஞ்சம் லேட்டாக வேக்கப் ஆகிட்டேன், அதனால தான் என்னால் ரெடி ஆக முடியல. அதான் இப்போ ரெடி ஆகிட்டால, அப்புறம் என்ன, வாங்க போகலாமா? சீக்கிரம் வா வா, உங்கள் அப்பா அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காரு காரை வச்சுட்டு, செம்மையாக திட்ட போகிறாரு, சீக்கிரம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேருமே வீட்டை விட்டு அப்படியே வெளில போகிறாங்க. அங்கே காரில் தான் ஒரு பர்சன் அப்படியே சிட் பண்ணிவிட்டு பார்க்குறாரு. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எவ்வளோ நேரம் வர்றதுக்கு? எவ்வளோ நேரமா? என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்களோ தெரில அம்மாவும் பிள்ளையும். சரி அதான் வந்துட்டோம்ல, இப்போ என்ன, போகலாம் வாங்க. இப்போது ரெண்டு பேரும் காரில் ஏறி அப்படியே சிட் பண்ணுறாங்க. அங்கே டிரைவரும் அப்படியே கார் ஸ்டார்ட் பண்ணுறாரு. லேட் மட்டும் ஆச்சுன்னா பாருங்கள் அப்புறம் இருக்குது. சரி, இப்போ எதுக்கு நீங்கள் அவசரப்பட்டுட்ருக்கீங்க? நம்ம போகாமல் எங்கே போகிறோம்? அதெல்லாம் சீக்கிரம் போயிடுவோம். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த கார் அப்படியே ஒரு ஃபங்க்ஷன் ஹாலில் தான் போயிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகுது. அங்கே எல்லாருமே காரை விட்டு இறங்குறாங்க. இப்போ இறங்கிட்டு அந்த ஃபங்க்ஷன் ஹால்குள்ளே போகிறாங்க. நம்ம டயாங்கோட அம்மா தான் அப்படியே போயிட்டு எல்லார்கிட்டையும் பேசி அப்படியே மிங்கிள் ஆகிக்கிறாங்க. டயாங் வந்துட்டு அங்கே அவ்வளோ சைலண்ட்டாக அவ்வளோ குவைட்டாக அப்படியே நின்று எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு. என்ன இது, எனக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கே, என்ன பண்ணலாம்? பேசாமல் சும்மா உட்காந்துருக்கலாமா அப்படின்ட்டு சேர் போட்டு தான் அப்படியே சிட் பண்ணுறாரு. இப்போது ஒரு பர்சன் தான் அப்படியே டயாங்கிட்ட வராங்க. ஹே டயாங், எப்படி இருக்க நீ? இப்போ டயாங் தான் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. நான் நான் நல்லா இருக்கேன், நீங்கள் யார்? என்ன தெரியலையா உனக்கு? ஓ ஆமாம்ல, சின்ன வயசில் பார்த்தது இப்போ எப்படி உனக்கு ஞாபகம் இருக்கும்? ஆமாம், அம்மா எங்கே? அம்மாவா? அதோ அங்கே பேசிகிட்ருக்காங்க. ஓ அப்படியா, சரி நல்லா இருக்கியா நீ? நான் நல்லா இருக்கேன், ஆனால் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே. உனக்கு இப்போ தெரியாது, போக போக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே டயாங் அம்மா கிட்ட தான் போகிறாங்க. ஏன்னா போக போக தெரியுமா?
யார் இவங்க வந்தாங்க, கேட்டாங்க, அவங்க பாட்டுக்கு அப்படி போகிறாங்க. யாராக இருக்கும்? ஐயோ அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவர் ஒன்றுமே புரியாத மாதிரி உட்காந்துருக்காரு. இப்போ அந்த பர்சன் தான் அப்படியே டயாங் அம்மா கிட்ட போயிட்டு பின்னாடியிலேருந்து அப்படியே டச் பண்ணுறாங்க. டயாங் அம்மாவும் திரும்பி பார்க்குறாங்க. ஏ எப்படி இருக்கீங்க? ஆ நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுல்ல? எங்கே என் ஞாபகம்லாம் இருக்கா இல்லையா? ஆ இல்லாமல் எப்படி? நீங்கள் தான் போயிட்டீங்க. அது நான் என்ன பண்ணுறது, அவருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடு, அதனால் வேறு ப்ளேஸ்க்கு போயாச்சு. சரி நல்லா இருக்கியா நீ? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக்கோட அம்மா தான். ஆமாம், எங்கே உங்கள் வீட்டுக்காரங்க யாரையும் காணோம், நீங்கள் மட்டும் தனியாக வந்தீங்களா? இல்லை அவர் அங்கே தான் இருக்கார், பேசிக்கிட்டு இருக்காரு. என் பையன் வந்திருக்கான். அப்புறம் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே. என்ன பேசணும், அதுவும் என்கிட்ட? அது வந்து என்னடா இப்போவே எடுக்கிறேன்ட்டு நீ நினைக்காத. எனக்கு உன் பையனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் நான் அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். உனக்கு இதில் ஓகே தானே? என்ன திடீர்னு இப்படி கேட்குறீங்க? இப்படி கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது? அவருக்கு நீ பொறுமையாக கூட சொல்லு, சீக்கிரமாலாம் சொல்ல வேணாம். என் பையன் ரொம்ப நல்ல பையன், உன் பையன் நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பான். அவன் ப்ரொஃபஸராக இருக்கான். என்ன ப்ரொஃபஸரா? என்ன சொல்கிற? ஆமாம், ப்ரொஃபஸர் தான். அவன் இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் ஏதோ ஒரு காலேஜில். உனக்கு ஓகேனா சொல்லு, நான் என் பையன்கிட்ட பேசி நான் இந்த மேரேஜுக்கு ஒத்துக்க வச்சுக்கிறேன். அது நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேனே. சரி, நானும் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் பேசலாம், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. தென் இப்போ அப்படியே ஒரு 1 வீக் அப்புறம் பார்த்தா, ஸோ ஒரு பெரிய வெட்டிங் ஹாலு, அங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சர்ச் மாதிரி இருக்குது, அங்கே தான் வெட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே ஃபாதர் தான் அப்படியே நின்று பேசிகிட்ருக்காரு. அப்படியே அவருக்கு நேராக ஒரு பர்சன் தான் ஒயிட் அவுட்ஃபிட்டில் கோட் சூட்லாம் போட்டு பார்க்குறதுக்கே செம்ம லுக்கில் இருக்கார். அவர் லிப்பில் பியர்சிங் அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே அழகாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு ப்ரைடுக்காக. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆனால் இந்த சைடில் இந்த ப்ரைட் தான் அவ்வளோ அழகாக ரெடி ஆகி வந்துட்டு இருக்காங்க. ஸோ ப்ரைடு வேறு யாரும் இல்லை, நம்ம டயாங் தான். ஸோ அது நம்ம டேக்குக் வெட்டிங் தான். டயாங் தான் அவ்வளோ அழகாக ஒயிட் அவுட்ஃபிட்டில் ரெடி ஆகிட்டு அப்படியே போகிறாரு. அவருக்கு இப்போ வரைக்கும் யாருன்னே தெரியாது. மாப்பிள்ளை ஒரு ப்ரொஃபஸர் மட்டும்தான் தெரியும். அவர் ஃபேஸ் கூட பார்த்தது கிடையாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போயிட்டு நிற்கிறாரு அப்படி சைலண்ட்டாக. இப்போது சர்ச் ஃபாதர் தான் அப்படியே கேட்குறாரு, ஜங்குக்காகி நீங்கள் டயாங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம் அப்படின்ட்டு அப்படியே பதில் சொல்கிறாங்க. இப்போ ஃபாதர் அப்படியே டயாங் சைட் கேட்குறாங்க, டயாங் ஆகிய நீங்கள் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம். சரி, இப்போ 2 பேரும் திரும்பி அப்படியே ரிங்கை மாற்றிக்கோங்க. இப்போது அப்படியே ஜங்குக் தான் திரும்புகிறாரு. டயாங் ஸ்லோவாக திரும்பி அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா டயாங்க்கு செம்ம ஷாக்காக இருக்குது. அவர் அப்படியே ஷாக்கில் ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிறாரு. அந்த மூமெண்ட் அவரால் கொஞ்சம் கூட நம்ப முடியல. ஜங்குக், இது நீயா அண்ணா? அப்படியே ஷாக்காகி ஜங்குக்கு பார்த்துட்ருக்காரு. ஜங்குக்கு இது செம்ம ஷாக்காக இருக்குது. 2 பேருமே அப்படியே ஷாக்லேயே பார்த்துட்ருக்காங்க. டயாங் தான் இப்போது அவருக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. இது 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 எப்படி ஜங்குக், நீங்கள் எப்படி இங்கே? இது 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 எப்படி எப்படி நடக்கும்? ஜங்குக்கு
அப்படின்ட்டு டயாங் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரியே நின்றுட்டுருக்காரு. ஃபாதர் தான் இப்போது, என்னப்பா அப்படியே பார்த்துட்டே நிற்கிறீங்க, 2 பேரும் ரிங் மாற்றிக்கோங்க. இப்போது டயாங் தான் ஸ்டில் சைலண்ட்டாகவே இருக்காரு. ஜங்குக்கும் வேறு வழி இல்லாமல் அவரோட ஹேண்டை கொடுக்குறாரு. ஸோ டயாங் வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போது ஸ்லோவாக அவரும் அப்படியே அவரோட ஹேண்டை எடுத்து காமிக்கிறாரு. ஜங்குக் தான் ரிங்கு போட்டு விட்டாரு. டயாங் ஸ்டில் ஃப்ரீஸாகவே இருக்காரு. இப்போது அப்படியே ஜங்குக் அவரோட ஹேண்டை காமிக்கிறாரு. டயாங் வந்துட்டு அப்படியே ஸ்லோவாக ரிங் எடுத்து போட்டு விடுறாரு. இது எப்படி, என்னால் நம்ப முடியல. ஜங்குக் இதை நீயா? இப்போது அப்படியே அங்கே ஒரு வெட்டிங்கும் ஃபினிஷ் ஆகுது. இப்போது நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிட்டீங்க. ஸோ 2 பேரும் கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லவும் ஜங்குக் தான் இப்போது சைலண்ட்டாகவே நிற்கிறாரு. டயாங் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாரு. 2 பேருமே அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஜங்குக் செம்ம கோவத்தோட அப்படியே டயாங்கை பார்க்குறாரு. யாரும் என் லைஃப்பில் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சனும், அவனுக்கு கூடயா எனக்கு மேரேஜ் நடக்கணும். எப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போது அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகலாம். அப்போது டயாங் வந்துட்டு 6th படிக்கிறாரு. ஜங்குக் வந்துட்டு 11th படிக்கிறாரு. 2 பேருமே ஒரே ஸ்கூலு. ஸோ ஜங்குக்கு டயாங்னா அவ்வளோ பிடிக்கும். இப்போது டயாங் தான் அப்படியே ஜம்ப் பண்ணி அவ்வளோ அழகாக ஸ்கூல் பேக் மாட்டிட்டு குதிச்சு நடந்து போயிட்டுருக்காரு. அவருக்கு பின்னாடி தான் ஜங்குக் வந்துட்டு இருக்காரு. டயாங் பார்த்து போ, கீழே விழுந்துடாத. நான் பார்த்துக்கிறேன், எனக்கு அதெல்லாம் எதுவும் ஆகாது. எனக்கு என்ன எவ்வளோ ஜாலியாக இருக்குது அப்படின்ட்டு ஜம்ப் பண்ணி அவ்வளோ க்யூட்டாக போயிட்டுருக்காரு. ஜங்குக்கு அவ்வளோ அழகாக டயாங்க அட்மைர் பண்ணி பார்த்துட்டே போகிறாரு. இப்போ டயாங் தான் சடனாக கல் தடுக்கி அப்படியே கீழே விழுந்துடுறாரு. ஐயோ அம்மா, என்னாச்சு டயாங் அப்படின்ட்டு ஜங்குக் இப்போ அப்படியே ஓடி போயிட்டு டயாங்கை பார்க்குறாரு. அவருக்கு கீழே விழுந்ததில் லைட்டாக காலில் அடிபட்டுருச்சு. ஐயோ, நான் தான் சொன்னேன்ல பார்த்து வான்னு. எனக்கு தெரியல, நான் இங்கே பார்க்கவே இல்லை, வலிக்குது. இப்போ பாரு எப்படி நீ போவ. இப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு வலிக்குது. இப்போது ஜங்குக் தான் டயாங்க அப்படியே தூக்கிக்கிறாரு. பேக் சைடில் தூக்கிட்டு அப்படியே நடந்து போகிறாரு. பார்த்து போ, நான் அதுக்கு தான் சொன்னேன், கேட்டியா? அதை கொஞ்சம் ஜாலியாக போனேன்னா கீழே விழுந்துட்டேன். சரி வா, ஸ்கூல் போகலாம், டைம் ஆகிடுச்சு பாரு. இப்போ 2 பேரும் அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு ரீச் ஆகுறாங்க. ஸோ ஸ்கூல் டேஸ் ஃபுல்லாக ஜங்குக் டயாங்க அவ்வளோ லவ் பண்ணியிருப்பார். ஸோ டயாங்காக எல்லாமே பார்த்து பண்ணுறாரு. அவர் அவ்வளோ அழகாக கேர் பண்ணிக்கிறாரு. ஒன் ஃபைன் டே டயாங் வந்துட்டு ஸ்கூலில் தான் அப்படியே கிரவுண்டில் தான் சிட் பண்ணியிருக்காரு. இப்போது ஜங்குக் தான் அப்படி டயாங்கிட்ட போயிட்டு பேச்சு கொடுக்குறாரு. டயாங், என்ன ஜங்குக்கா, என்ன இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, கிளாஸ் போகலையா என்ன? அதை ஃப்ரீ ஹவரா, அதனால் சும்மா இங்கே உட்காந்துருக்கேன். ஏன் உன் கூட யாரும் இல்லையா? அவங்கெல்லாம் கிளாஸில் இருக்காங்க, நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன். அப்படின்னா சரி, ஈவினிங் நம்ம 2 பேரும் ஒரு பிளேஸ்க்கு போகலாமா? என்ன பிளேஸு? அது போனதுக்கப்புறம் நானே உன்கிட்ட சொல்கிறேன், சரியா? சரி, அப்படின்னா நான் இன்னைக்கு ஈவினிங்கே உங்ககிட்ட வரேன், சரியா? சரி. இப்போ என்ன பண்ண போகிற? இப்போயா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஒரு யோசனையாக இருக்குது. கிளாஸ்க்கு போகலாமா இல்லை கேண்டீன் போகலாமான்னு இங்கேயே உட்காந்துருக்க போர் அடிக்குது. ஐயோ, போர் அடிக்குதா? சரி அப்போ என் கூட வா, கேண்டீன் போகலாம், நான் உனக்கு ஏதாவது வாங்கி தரேன். என்ன, நிஜமாவா?
இப்போது டயாங் தான் அப்படியே எழுந்து நிற்கிறாரு. ஜங்குக் டயாங்கை கூட்டிகிட்டு ஸ்கூலில் அங்கே இருக்க கேண்டீனுக்கு தான் போகிறாரு. 2 பேருமே அவ்வளோ நல்லா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. தென் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் அந்த மாதிரி டைம். ஸோ ஜங்குக் சொன்ன மாதிரியே டயாங்கை தான் ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அது வந்துட்டு ஒரு பார்க்கு மாதிரி இருக்குது. ஸோ பக்கத்துலேயே பீச்சு, அவ்வளோ அழகாக இருக்குது அங்கே வியூவே. ஐயா, என்ன எங்கேயா கூட்டிகிட்டு வந்த? ஐயோ, இது எவ்வளோ அழகாக இருக்குது. ஆமாம், உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ஆமாம் ஆமாம், ரொம்ப நல்லா இருக்குது. சரி, எப்படி நின்று பார்த்துட்டு இருந்தா எப்படி? வா, அங்கே போய் சிட் பண்ணி பேசலாம். என்ன பேசணும்? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அப்படியா? சரி சரி. இப்போ 2 பேரும் தான் அப்படியே அங்கே போயிட்டு சிட் பண்ணிக்கிறாங்க. டயாங் வந்துட்டு அங்கே குட்டீஸ் ப்ளே பண்ணுறதே பார்த்துட்டு அவ்வளோ அழகாக சிட் பண்ணியிருக்காரு. ஜங்குக் தான் இப்போது டயாங். ஆ, என்ன ஜங்குக்கா? இல்லை, அது நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த ஸ்கூலில் இருப்பேன். அதுக்கப்புறம் 12th வந்துட்டு நான் வேறு ஸ்கூல் போகிறேன். என்ன, வேறு ஸ்கூலா? அப்போ நீ டிட்டவை விட்டுட்டு போயிடுவியா? டயாங் எப்படி பாவமாக கேட்கவும் ஜங்குக் அப்படி டயாங்கை பார்க்குறாரு. அது அது உன்னை விட்டு நான் எங்கே போக போகிறேன்? எனக்கு உன்கிட்ட ஒன்று சொல்லணுமே. என்ன சொல்லணும்? இல்லை, ரொம்ப நாளாக எனக்கு இதை சொல்லணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் டயாங். நீ பண்ணுற சின்ன சின்ன விஷயம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அது உன்னை என்னால் விட்டு கொடுக்க முடியல. நீயும் என் கூடயே வந்துடுறியா? நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா? அது என்னடையா? என்ன நினைக்கிற நீ என்னை பற்றி? இல்லை இல்லை, அது இதெல்லாம் அது லவ்லாம் இல்லை, வெறும் அஃபெக்ஷன் தான். இப்போதைக்கு அதை எப்படி நீங்கள் லவ்ன்னு சொல்லலாம்? இதுக்கு தான் என்ன நீங்கள் கூட்டிகிட்டு வந்தியா? அது இல்லை டயாங், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளேன். என்ன கேட்கணும்? எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது. நீ என்கிட்ட ஃப்ரெண்டாக தானே பேசின, இப்போ என்ன? அதான் டயாங், ஃப்ரெண்டாக தான் பேசினேன். ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் டயாங். அப்போலேருந்து உன் கூட இருக்கக்குள்ளலாம் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா? இல்லை இல்லை, அதுக்கு பேர் லவ் இல்லை, ஜஸ்ட் அஃபெக்ஷன் தான். நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க. இல்லை, இதெல்லாம் சரி வராது. நான் போகிறேன், எங்கள் அம்மா என்னை தேடுவாங்க அப்படின்ற டயாங் தான் இப்போ அப்படியே இழந்துக்கிறாரு. டயாங், இப்போ நீ என்ன சொல்கிற? அப்போது நான் உன் மேலே வச்சுக்கிறது ஃபீலிங்ஸ், அஃபெக்ஷனா? ஆமாம், அப்படி தான். இது லவ் கிடையாது. லவ்வாக இருக்க வாய்ப்பில்லை. இங்கே பாரு ஜங்குக்கா. இல்லை, இதெல்லாம் சரி வராது. நீ நல்லா படி, நான் போகிறேன் அப்படின்ட்டு டயாங் தான் அப்படியே போகிறாரு. ஜங்குக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ பெயினாக இருக்குது. அவர் அங்கேயே நின்றுட்டு அப்படியே அழுகிறாரு, ரொம்ப க்ரை பண்ணுறாரு. இப்போ அப்படி டேஸஸ் பாஸ் ஆகுது. ஸோ டயாங் அப்படி சொன்னதுலேருந்து ஜங்குக் டயாங் கிட்ட பேசியிருக்கவே மாட்டார். ஜங்குக் அப்படியே வேறு ஸ்கூல் மாறி போயிடுறாரு. அப்படி தான் இயர்ஸ் போயிருக்கும். ஸோ அதுக்கிடையில் டே ஜங்குக்கு பார்த்துருக்கவே மாட்டார். இப்போ அப்படியே ப்ரெசண்டில் பார்த்தா டயாங்க்கு தான் அவ்வளோ ஷாக்காக இருக்குது. அவ்வளோ ஃப்ரீஸான மூமெண்ட்டில் அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஜங்குக் தான் இப்போ அப்படியே நீல் டவுன் பண்ணி டேவோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணுறாரு.
டயாங் அப்படியே பார்த்துட்டே தான் இருக்காரு. ஜங்குக்கு மட்டுமே பார்க்குறாரு. அவர் ஐஸ் ஃபுல்லாக ஜங்குக் மேலே மட்டும்தான் இருக்குது. பட் ஜங்குக் கேஷுவலாக அப்படியே நின்றுட்டுருக்காரு. அப்படியே அங்கே அவ்வளோ அழகாக வெட்டிங் ஃபினிஷ் ஆகுது. ஸோ ஜங்குக்கோட அம்மா தான் டயாங் அம்மா கிட்ட பேசி அப்படியே மேரேஜுக்கு கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ மேரேஜும் அங்கே ஃபினிஷ் ஆகிடுது. டயாங்க்கு எல்லாமே ஒரு மாதிரி ஷாக்காகவே இருக்குது. அவர் அப்படியே ஃப்ரீஸாக தான் இருக்கார். ஸ்டில் சைலண்ட்டாக இருக்கார். ஜங்குக் கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. டயாங் ஜங்குக் பக்கத்தில் சிட் பண்ணியிருக்காரு. அப்படின்னா அம்மா சொன்ன அந்த ப்ரொஃபஸர் ஜங்குக்கா? இது எப்படி? என்னால் இதை நம்ப முடியலையே. எனக்கு ஐயோ, என்ன நடக்குது இங்கே? அப்போது எனக்கும் ஜங்குக்காக்கும் மேரேஜ் ஆகிட்டா? இது எப்படி நடந்துச்சு? நான் இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு அவர் அப்படியே மைண்டில் திங்க் பண்ணிகிட்டே காரில் இருக்கார். இப்போ 2 பேரும் தான் அப்படியே வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஜங்குக் எதுவுமே பேசலை. அப்படியே அவர் காரை ட்ராப் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக அவர் வீட்டுக்குள்ளே தான் போகிறாரு. டயாங் பின்னாடியே ஸ்லோவாக போகிறாரு. அண்ணா, ஜங்குக்கா இதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்கா? இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லையே. ஏன் இப்படி இருக்கா? ஒரு வேளை என்னால் தான் இப்படி சேஞ்ச் ஆகிட்டானா? அப்படியே வீட்டுக்குள்ளே தான் போகிறாரு. ஜங்குக் ஃபாஸ்ட்டாக போயிட்டு அப்படியே ரூமில் தான் செம்மையாக எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு. எப்படி நடந்துச்சுது? எப்படி இவனும் யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சனோ அவனே நான் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன இதெல்லாம்? இதுக்கு தான் எவனையும் மேரேஜ் பண்ணிக்காமல் இருந்தேன். இப்போ அகைன் இப்படியா நடக்கணும்? டயாங் அப்படியே இப்போது ஸ்லோவாக ஜங்குக்கோட ரூமுக்கு தான் போகிறாரு. ஜங்குக் அங்கே செம்ம கோவத்தில் அப்படியே பெட்டில் தான் சிட் பண்ணியிருக்காரு. டயாங் ரொம்ப பயந்துட்டே அப்படியே போயிட்டு நிற்கிறாரு. இங்கே இதுக்கு வந்த? இல்லை, நான் ஒன்று தானே மேரேஜ் பண்ணியிருக்கேன். அப்போனா இங்கே தானே இருக்கணும். ஜங்குக் எதுவுமே பேசல. அப்படியே கோவத்தோடு சிட் பண்ணியிருக்காரு. டயாங் தான் அப்படியே பயந்துட்டே அவருக்கு ஸ்டில் அழுகியே வந்துடுது. இப்போ அப்படியே டயாங் தான் போயிட்டு ஜங்குக் அப்படியே பெட்டில் லைடாகி அவரோட ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. அப்படியே ஸ்லீப் பண்ணுறாரு. ஸோ இந்த சைட் டயாங் வந்துட்டு கவுச்சில் தான் சிட் பண்ணியிருக்காரு. அவருக்கு தூக்கமே வரலை. என்ன இதெல்லாம்? என்ன நடந்துட்டுருக்குங்க? எப்படி நான் அதுவும் இது எப்படி நடந்துச்சு? ஜங்குக் எப்படி? இல்லை, ஐயோ, இருந்தாலும் அன்னைக்கு நான் பண்ணது தப்பு தான். என் ஜங்குக்காவை விட நான் அப்போ போகிறேன்னு சொல்லியிருந்துருக்கக்கூடாது. அவன் இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். இதுக்கப்புறம் நான் அவனை விட்டு போகவே மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, அவன் என்ன எவ்வளோ கஷ்டப்படுறதுனாலும் சரி, நான் இங்கே தான் இருப்பேன். நான் அவனை விட எங்கேயும் போகவே மாட்டேன். எனக்கு என் ஜங்குக்கா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே கவுச்லேயே படுத்து ஸ்லீப் பண்ணிட்டாரு. இப்படி தான் அந்த டே போயிருக்கும். இப்போ அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் டயாங் அப்படியே ஸ்லோவாக வேக்கப் ஆகுறாரு. அங்கே பார்த்தா ஜங்குக் இல்லை. என்ன இது? எங்கே காணோம்? எங்கே போனா இவன் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு எழுந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆக போகிறாரு. காலேஜ் கிளம்பிட்டு அகைன் வந்து பார்க்குறாரு. என்ன இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டானா? ஆளே காணோம்.
அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே இப்போ அவரும் அப்படியே கிளம்பி காலேஜுக்கு தான் போகிறாரு. யங் வந்துட்டு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறாரு. அவர் அப்படியே தனியாக கேப் புக் பண்ணி தான் காலேஜுக்கு போகிறாரு. இப்போது ஆஃப்டர் மினிட்ஸில் காலேஜுக்கும் போயிட்டு ரீச் ஆகிடுறாரு. இப்போது அப்படியே அவர் கிளாஸ்க்கு தான் போகிறாரு. இங்கே ஜிமின் தான் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. டயாங் ஓடி போயிட்டு அப்படியே ஜிமினை தான் ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிமின்னா, ஏய் டயாங், என்ன இன்றைக்கி வந்துட்ட? நேற்று உனக்கு மேரேஜ் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? ஆமாம், அதை நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறேன் அப்படின்ட்டு இப்போ 2 பேரும் தான் அப்படியே கிளாஸ் உள்ளே போகிறாங்க. சாரி டயாங், என்னால் தான் உன் மேரேஜ்க்கு வர முடியல. ஐயோ, அது இப்போ ரொம்ப முக்கியமா? அப்புறம் வேறு என்னாச்சு? அது நான் 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 மேரேஜ் பண்ணிக்கிட்ட பையன் வேறு யாரும் இல்லை. அது என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான், தெரியுமா? அவனை பார்த்ததும் எனக்கு அவ்வளோ ஷாக் ஆகிடுச்சு. என்ன, ஸ்கூல் ஃப்ரெண்டா? அது வந்து ஜங்குக்கா? ஆமாம், அவனே தான். நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கல. ஆமாம், நீ கூட வேணான்னு சொல்லிட்ட. அவன் போயிட்டான். நீ அதை நினச்சி கூட ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதன்ட்ட என்கிட்ட சொன்னல. அவனா? ஆமாம், அவனே தான். அவனை தான் நான் இப்போ மேரேஜ் பண்ணியிருக்கேன், தெரியுமா? எனக்கே தெரியாமல் அவனே எனக்கு சத்தியமாக தெரியாது. சரி, இப்போ என்ன, அவன்கிட்ட பேசினியா நீ? இல்லை, நான் எதுவுமே பேசலை. அவன் ரொம்ப கோவமாக இருக்கான், ஆளே மாறிட்டான். அப்பா எவ்வளோ நல்ல பிள்ளையா இன்னசென்ட்டாக இருந்தால் தெரியுமா? டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கான். அதுக்கு காரணம் நானே நினைக்கக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிமினா அப்படின்ட்டு டயாங் தான் அப்படியே சொல்லிட்டு அழுகிறாரு. பாரு டயாங், விடு, சரியாயிடும். அவர் ஏதோ கோவத்தில் அப்படி இருக்காரு. கண்டிப்பாக அவர் உன்னை புரிஞ்சுப்பார். அப்படியா? நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். ஆமாம், என்ன உனக்கு எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டியா? அதை ஏதோ கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. என்னாச்சு? ஏன் இவ்வளோ நேரம் ஆகும்? ஸ்டாஃப் யாரும் வரலை. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த கிளாஸ்க்குள்ளே பிரின்சிபல் சார் தான் அப்படியே என்டர் ஆகுறாரு. இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், வழக்கம் போல் வர கிளாஸ் இன்சார்ஜு ஆப்சண்ட். இனிமேல் உங்களுக்கு நியூவாக ஒரு ப்ரொஃபஸர் வந்திருக்காரு, ஸோ பார்த்து நடந்துக்கோங்க. சார் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடவும் இப்போ அப்படியே உள்ளே வராரு. ஜிமின் தான் இப்போது. என்ன, நியூ ப்ரொஃபஸரா? யாராக இருக்கும்? அதானே எனக்கும் தெரியலையே. இப்போ 2 பேருமே அப்படியே பார்க்குறாங்க. அங்கே அப்படியே நம்ம ஜங்குக் தான் மாதம் என்ட்ரி கொடுக்குறாரு. அவர் அப்படியே ஒரு ஷர்ட் தான் போட்டிருக்காரு க்ரே கலரில். அவர் ஸ்லீவ்லாம் சுருட்டி விட்டுட்டு பியர்சிங்லாம் பண்ணியிருக்காரு. அப்படியே டிப்டாப்பாக ரெடி ஆகி வந்திருக்காரு டக்கின்லாம் பண்ணிவிட்டு. இந்த சைடு நம்ம டயாங் தான். ஐயோ, என்ன இது? எனக்கு ஷாக் மேலே ஷாக்காக இருக்குது. நேற்று தான் மேரேஜ் ஆச்சு, இன்றைக்கி என்னென்னா என் கிளாஸ்க்கு அதுவும் எனக்கே ப்ரொஃபஸராக வந்திருக்கான். ஐயோ, என் நிலமை. டயாங், உன் நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது டயாங். நீ தான் பாவம், எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரில, வீட்லேயும் கிளாஸ்லேயும். ஐயோ ஜிமினா, எனக்கு வேறு என்னடா பண்ணுறது இப்போது? அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தலையில் கையை வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. அந்த ப்ரொஃபஸரை பார்த்ததும் எல்லாருமே அப்படியே எழுந்து நின்று ஒரு மாதிரி பவ் பண்ணுறாங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் நான் தான் இனிமேல் கிளாஸ் இன்சார்ஜ் அண்ட் சப்ஜெக்ட் டீச்சர். எந்த டவுட்னாலும் இனிமேல் நீங்கள் என்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இப்போது பிரின்சிபல் அப்படியே போயிடுறாரு. இந்த சைட் ஜங்குக் தான். இந்த கிளாஸ்க்கு ரெப்ரசன்டேட்டிவ் யாரும் இல்லையா?
அது அது வந்து சார் இருக்காங்க சார். யார் அது? இப்போது எல்லாரும் அப்படியே டயாங் பக்கம் தான் அப்படியே பார்க்குறாங்க. போச்சு போச்சு. ஏய் டயாங், உன்னை தாண்டா தேடுறாரு. ஐயோ, எல்லாத்துக்கும் நானா? இப்போ டயாங் தான் ஸ்லோவாக அப்படி எழுந்து நிற்கிறாரு. என்ன இவனா எங்கேயும் வந்துட்டானா? வீட்டில் தான் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு இங்கே வந்தா எங்கேயும் வந்துட்டியா நீ? இரு, இதுக்கப்புறம் நான் யாருன்னு காமிக்கிறேன். குட் மார்னிங் சார். நான் தான் சார் கிளாஸ்க்கு ரெப்ரசன்டேட்டிவ். ஓ அப்படியா? இதுக்கப்புறம் ஒர்க்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும், ஸோ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ டயாங்கும் பயந்துட்டே அப்படியே சிட் பண்ணுறாரு. ஜங்குக்கு வந்துட்டு டயாங்க்கு அவ்வளோ ஒர்க்கு கொடுக்குறாரு. ஸோ டயாங்கும் எதுவுமே கேட்காம, எதுவுமே வேணான்னு கூட சொல்லாமல் எல்லாத்தையுமே அப்படியே பண்ணுறாரு. இப்படி தான் அந்த டே போயிருக்கும். ஸோ ஜங்குக்கு வந்துட்டு அவர் கார் எடுத்துகிட்டு அப்படியே போயிடுறாரு. டயாங் தான் இப்போது ஜிமின் கூட தான் நடந்து வந்துட்டுருக்காரு. டயாங், நீ எப்படி டயாங் சமாளிக்க போகிற? அதுவும் இவர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்காரு. ஆமாம் ஜிமினா, எல்லாம் என்னால் தானே. அப்போது நான் தான் பார்க்கணும். பரவாயில்ல, எனக்கு இது கஷ்டம் இல்லை. என் ஜங்குக்கா என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. இதுக்கப்புறம் நான் அவனை கஷ்டப்படுத்த மாட்டேன். இப்போ டயாங் தான் அப்படியே பஸ் ஸ்டாப் போயிட்டு பஸ்ஸில் தான் ஏறி வீட்டுக்கு போகிறாரு. அங்கே அப்படியே போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே இன்னும் ஜங்குக் வரலை. இப்போது இவர் தான் அப்படியே உள்ளே போகிறாரு. என்ன இது, எனக்கு முன்னாடியே வந்தா எங்கே போனா? டயாங் இப்போ அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு அவர் திங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே அந்த வீட்டையே அவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி வைக்கிறாரு. ஆஃப்டர் மினிட்ஸில் ஃபுட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறாரு. என்ன இது, எவ்வளோ லேட் ஆகுது? ஜங்குக்கா எங்கே போனா? இப்போது டயாங்க்கு தான் அவங்க அம்மா தான் அப்படியே கால் பண்ணுறாங்க. டயாங் வந்துட்டு அந்த கால் அப்படியே அட்டன் பண்ணுறாரு. ஹலோ அம்மா. செல்லமே, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. சாப்பிட்டியா நீனு? காலேஜ் போனியா அன்னைக்கு? அது போனேன். என்ன, காலேஜ் போனியா? ஆமாம். அதுக்குள்ளேவா போனேன்? ஆமாம்மா. அது அது லீவு, நான் நிறைய டேஸ் சொல்லலைல்ல, அதனால தான். ஓ அப்படியா? உன் காலேஜ்க்கு ஜங்குக்கு வந்தானே இன்னைக்கு? ஆமாம்மா, நான் பார்த்தேன். அவர் எனக்கு தான் ப்ரொஃபஸராக இருக்கார். நீ ஏம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை? ஜங்குக் தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனை. அது உனக்கு தெரியாதுன்னு நினச்சேன், சர்ப்ரைஸாக இருக்கலாம்னு நினச்சேன், அதான் சொல்லலை. சரி, உடம்ப பார்த்துக்கோ சரியா? சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. டயாங் வந்துட்டு ஜங்குக் பெட்ரூமில் தான் இருக்கார். ஜங்குக் வருவாரா மாட்டாரான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ அப்படியே கார் சவுண்ட் கேட்குது. ஜங்குக் தான் காரை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வராரு. டைரெக்டாக ரூம்குள்ளே தான் அப்படியே போய் பார்க்குறாரு. டயாங் தான் அங்கே அப்படியே சோகமாக உட்காந்துருக்காரு. ஜங்குக் எதுவுமே பேசலை. அப்படியே வாஷ்ரூம்குள்ளே போகிறாரு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அகைன் வெளில வராரு. இப்போ டயாங் தான், ஜங்குக்கா என்ன, ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்? இப்போது ஜங்குக் அப்படியே ஒரு பேப்பரை தான் டயாங் முன்னாடி நீட்டுறாரு. டயாங் என்னன்ற மாதிரி அப்படியே கன்ஃபியூஷன் ஐஸோட பார்க்குறாரு. அந்த பேப்பரை வாங்கி பார்த்தா அவருக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. டிவோர்ஸ் பேப்பர். டயாங் அப்படியே அவர் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸாக இருக்குது. சைன் பண்ணு. பேப்பரில் சைன் பண்ணு. அண்ணா எதுக்கு? சொன்னா கேளு, பேப்பரில் சைன் பண்ணு. என்னால் முடியாது. ஏன்,
நான் ஏன் சீன் பண்ணும்? பாரு டயாங், எல்லாம் முடிஞ்சிடுச்சு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போது என்னால் உன் கூட இருக்க முடியாது. அதான் ஏன்? நான் என்ன அந்த அளவுக்கு வேண்டாதவனா போயிட்டேனா? இங்கே பாரு டயாங், நீ தான் சொன்ன என்னோடய ஃபீலிங்ஸை ஜஸ்ட் அஃபெக்ஷன் சொன்னேன். ஆமாம், அது நான் சொன்னேன். அப்புறம் என்னாச்சுன்ட்டு? இங்கே பாரு டயாங், என்கிட்ட ரீசன் சொல்லாத. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அதுலேருந்து வெளில வர்றதுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். புரியுது சங்குக்கா. ஆனால் என்னால் உன்னை விட்டு போக முடியாது. என்னானாலும் சரி, நீ எவ்வளோ என்னை கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்ல. ஓ அப்படி? ஆமாம், நான் உன்னை விட்டு போகிற மாதிரி இல்லை. இங்கே பாரு, நான் இதுக்கு முன்னாடி உன்னை வேணாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் எனக்கு இப்போ நீ வேணும். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது சங்குக்கா. எனக்கு நீ தான் வேணும், நீ மட்டும்தான் வேணும். நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துவேன், பரவாயில்லையா? பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் அதை தாங்கிப்பேன். என் ஜங்குக்கா என் கூட இருந்தால் போதும் அப்படியே பேசுகிறாரு. ஜங்குக்கு எதுவுமே பேசலை. அடுத்த செகண்ட் அவரும் அப்படியே போயிடுறாரு. ஓகேடா, நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இது ஒன் ஷாட்டாக போடலான்னு நினச்சேன், பட் போட முடியல. ஸோ இன்னொரு ஷாட் நான் சூன் போடுறேன், சரியா? நான் கண்டிப்பாக போட்டுடுறேன், நான் இதை டிலே பண்ண மாட்டேன். ஸ்டோரி எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் நெக்ஸ்ட் பார்ட் போடலாமா வேணாமான்ட்டு யோசிப்பேன், சரியா? நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டாட்டா, பாய் பாய், இஷ்கு ஆல்.